Hi friends, welcome to our channel KS Family. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சாம்சங் வாஷிங் மிஷினோட டெமோ. அதில் பாதி பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. அதை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டவுட் என்னென்னா, டேங்கை தண்ணி ஃபுல் பண்ணோன்னு தான் துவைக்க முடியுது, பாதியாக துவைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அது துவைக்க முடியாது. ஏன்னா சென்சார் அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த வீடியோவிலே கமெண்ட்க்கு ஆன்சர் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன டவுட்னா, வாஷ் பண்ண டைம் செட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே 3 இது இருக்குது இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் மட்டும் பண்ணுறதா இருந்தால் வாஷில் போய் வச்சுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதை பாஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்கும். நீங்கள் 30 மினிட்ஸ் அப்படியே திரும்பி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் வச்சுட்டு இந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஏன்னா தண்ணி ஒழுகிரும். அப்புறம் டைம் தான் நிறையா வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு நிறையா தண்ணிலாம் யூஸ் ஆகாது. எப்பயும் எடுக்கிற அளவுக்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் துவைக்கும் போது எப்பயுமே தண்ணி வர டேப்பை ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க. அப்படி ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மிஷின் ஆன் பண்ணிட்டாலும் மிஷின் ரொம்ப நேரம் சவுண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் மிஷின் ஓடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோர்ஸின்னு காட்டும். அதாவது வாட்டர் உள்ளே வராத எரர், அது பேர். அது அப்படியே அப்படியே தண்ணி பூரா வெளியே ரிலீஸ் ஆகி போயிடும். அதனால் எப்பயுமே இந்த தப்பை பண்ணிடாதீங்க. குழாயை எப்பயுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி துவைச்சா அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தண்ணி ஊற்றின பின்னாடி குழாயை திறந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த பைப் இருக்கு இல்லையா? இதுதான் வாட்டர் பைப், வாட்டர் கனெக்ட் ஆகிற பைப்பு. இந்த இடத்துல இருந்து தண்ணி வெளியே அப்படியே வந்துடும். அதனால் நீங்கள் மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி குழாய் எப்பயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைனேஜ் ஹோஸை நீங்கள் எப்பயுமே துவைக்கிறதுக்கு முன்னாடியே கழட்டி இப்படி வெளியே போட்டுருங்க. இல்லைனா நீங்கள் டைம்லாம் செட் பண்ணிவிட்டு துணியெல்லாம் போட்டுட்டு போயிடுவீங்க. இப்படியே இருந்துச்சுன்னா வாஷ் முடிஞ்சோடனே தண்ணி வெளியே ஏறாது. அது இப்படியே தான் இருக்கும். நீங்கள் அப்படி அப்புறம் மிஷினுக்கு தான் ரொம்ப கெட்டு போயிடும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எப்பயுமே எக்கோ டப் க்ளீன் வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபில்டரை நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோ கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டவுட் என்னென்னா, வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் தண்ணி நிறையா யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்க. தண்ணிலாம் நிறையா யூஸ் ஆகாது. ஆனால் டைம் தான் இன்க்ரீஸ் ஆகும். தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகும். அதனால் நீங்கள் எப்பயுமே வாட்டர் லெவலை 1, 2, 3 இதிலே வச்சுக்கோங்க. 4, 5க்கெலாம் போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப